ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிம்பிளான முறையில் ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு அரை முடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரு 150 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரத்தத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். மட்டன் குழம்பு பாருங்கள், குக்கரில் வச்சுருக்கேன். ரத்த பொரியலுக்கு வந்து ஜீரகம் தான் போடணும். உப்பு போட வேண்டாம், ரத்தத்தில் வந்து உப்பு இருக்கும், பார்த்துக்கிட்டு உப்பு போடலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை வதங்கியில் என்ன மணக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வேகணும். ரத்தம் வந்து பாருங்கள், ஒரு ரத்தம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ மூடியை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டி விடுங்க. நல்லா வேகட்டும். வெந்த பிறகு தண்ணியெல்லாம் வற்றின பிறகு தான் தேங்காய் பூ போடணும். மூடி இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் பாருங்கள். ரொம்ப ட்ரையாக வேக விடாமல் இப்போ இந்த தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சூப்பரான சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.